வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா பிடி கொழுக்கட்டையும் பூரணம் கொழுக்கட்டையும் பண்ண போறோங்க. இது ரொம்ப டேஸ்டான கொழுக்கட்டைங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு, 2 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, மீடியம் சைஸ் தேங்காயில பாதி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி அளவு துருவிய தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. சமையல் கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடலெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. 2 கொழுக்கட்டைக்கும் சேர்த்து தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இதில் பாதி பாதி சேர்த்துக்கிறலாம். பேன் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்குனா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1 நிமிஷம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிடி கொழுக்கட்டைக்கு வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்த வெல்லத்துல இருந்து பாதி வெல்லத்தை சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாதி வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ பாதி வெல்லம் சேர்த்தாச்சு. இதை நல்லா இப்போ கலந்து விட்டு கரையட்டும். தண்ணியில நல்லா கொதி வரணும். முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/4 கிலோ பச்சரிசி மாவுல இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவோட இப்போ அரைச்ச அந்த முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டாச்சு. ஒன்று போல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதோட தேங்காய் வதக்கி வச்சோம் இல்லையா எண்ணெயில, அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் ஒன்று போல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஆயிராம கொஞ்சம் கையில ஒட்டாத அளவுக்கு மாவை பெசரி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்படி தொட்டா ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா உங்களுக்கு தேவைப்படுற சைஸ்ல கொழுக்கட்டை பிடிச்சுக்கோங்க. கொஞ்சமா அப்படி மாவை எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி பாருங்க, இந்த சைஸ்ல உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை வேணுமோ, இந்த மாவுல எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவுலையும் பிடி கொழுக்கட்டை செஞ்சாச்சு. பாருங்க, மொத்தம் 22 கொழுக்கட்டை வந்திருக்கு. 1/4 கிலோ மாவுக்கு நம்ம எடுத்த பொருளுக்கு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ஏன்னா நம்ம அந்த வெள்ளைப்பாகு சூடாதான் கொதிக்க கொதிக்க தான் நம்ம வடிகட்டி சேர்த்துருக்கோம். அதனால ஒரு 3 நிமிஷம் வேக வச்சாலே சீக்கிரம் வெந்துடும். 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பூரணம் கொழுக்கட்டைக்கு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு. லைட்டா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. போதும். இதை ஒரு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு லேசா கொரகொரன்னு, ரொம்ப கொரகொரன்னு இல்லாம இந்த மாதிரி லேசா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோட அந்த கடலைப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, சமையல் கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துட்டு கொரகொரப்பா மொத்தமா அரைச்சு எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ துருவிய தேங்காயை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துருங்க. தனியா இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தனியா இதை ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் கூட இல்லை, ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. வெல்லம்லாம் உருகட்டும்.
நல்லா உருகி வரும் பாருங்க. கட்டி இல்லாம நல்லா உருகட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இப்போ தேங்காய் வதக்கி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. நல்லா அதை ஃபுல்லாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் அரைச்சோம் இல்லையா, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். இதை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று போல கலந்து விடுங்க. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா செட் ஆகட்டும். எல்லாமே ஒன்று போல வெல்லம் இந்த பருப்பு எல்லாமே ஒன்றா சேரணும். இதோட இந்த மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, இது வந்து பூர்ணம் வந்து கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வெல்லம் எண்ணெய் சேர்க்குறோம். நல்லா இது போல் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறவும் கொழுக்கட்டையோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1/4 கிலோ பச்சரிசி மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல மாவை கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் உள்ளங்கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வைங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக பூர்ணம் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி ரவுண்டாக இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக வச்சுக்கோங்க. மடக்கு கொழுக்கட்டை சைஸில் வேணும் அப்படின்னா மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓவல் ஷேப்பில் பண்ணி இந்த மாதிரி எல்லா மாவுலையும் இந்த மாதிரி பூரணம் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.